ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சரஸ் டெலிஷியஸ் ஃபுட். இன்னைக்கு நம்ம வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பச்சரிசி மாவு மற்றும் ஊற வைத்த ஜவ்வரிசி வச்சு நல்ல கண்ணாடி மாதிரி மினுமினுக்கும் கிளாசி கஞ்சி வத்தல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்லா பெருசாக மலரும், சாப்பிட ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். பாருங்க வத்தல் எவ்வளோ நல்லா க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருக்குதுன்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கிளாஸ் மாவு ஜவ்வரிசி நான் முதல் நாள் ராத்திரியே நல்லா ஊற வச்சுட்டு இருக்கிறேன். அப்போ தான் வத்தல் நல்லா கிளாஸியாக வரும். ஊற வச்ச ஜவ்வரிசியை குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் ஜவ்வரிசிக்கு 5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறது கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். வத்தல் செய்யறதுக்கு மாவு ஜவ்வரிசி தான் கரெக்டாக இருக்கும். நைலான் ஜவ்வரிசி யூஸ் பண்ணக்கூடாது. அது வரையும் பாயசம் செய்கிறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். குக்கரை ஸ்டவ் மேலே வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் ஜவ்வரிசியை நல்லா குக் பண்ணிக்கலாம். நான் சொல்லியிருக்கிற இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட கஞ்சி வத்தல் பர்ஃபெக்டாக வரும். வத்தல் செய்யறதுக்கு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துக்கணும். அப்போ தான் கிளறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இங்கே சேர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால 4 சேர் தண்ணி சேர்த்துன்னு இருக்கிறேன். இப்போ இது ஸ்டவ் மேலே வச்சு நல்லா கொதிக்க விடணும். இப்போ ஒரு பவுல் எடுத்துன்னு பச்சரிசி மாவை நான் ஒரு சேரில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஒரு சேர் தண்ணி சேர்த்துக்கணும். மாவு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. இந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சணும். மாவும் தண்ணியும் நல்லா ஊறிட்டு இருக்கோம், மிக்ஸ் ஆகிடும். பாருங்க, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணி ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி நல்லா கொச்சிட்டு இருக்கக்குள்ள நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை இதில் ஊற்றி கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். கைவிட்டோம்னா அடி பிடிச்சிடும், கட்டி முட்டியமாகிடும். இதே மாதிரி கிளறிட்டே இருக்கணும். இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு வச்சுன்னு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 25 பச்சை மிளகாய் சேர்த்துன்னு 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆன பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பச்சரிசி மாவு கஞ்சி எவ்வளோ நல்லா ரெடியாக இருக்குதுன்னு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. கஞ்சி பாத்திரம் ஃபுல்லாக வந்திருக்கிறதுனால நான் இப்போ 2 பாத்திரத்துக்கு பாதியாக மாற்றிட்டுக்கிறேன். இப்போது நம்ம 3 விசில் குக் பண்ணி வச்ச ஜவ்வரிசி கஞ்சியும் ரெடியாக இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நம்மளோட மாவு ஜவ்வரிசி கஞ்சி எவ்வளோ கிளாஸியாக இருக்குது. இது கூட இப்போது அரைச்சி வச்சுக்கிற பச்சை மிளகாய் உப்பு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கின்னு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூட எலுமிச்சை பழம் ஜூஸும் சேர்த்துக்கலாம். நான் இதில் சேர்க்கல. நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற ஜவ்வரிசி கஞ்சியை பச்சரிசி மாவு கஞ்சி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கஞ்சி வத்தல் போடுக்குள்ளோ எப்போவுமே அரை உப்பு தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் உப்பு கரெக்டாக கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். பாருங்க, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. உங்கள்கிட்ட பிளாஸ்டிக் கவரோ இல்லை பிளாஸ்டிக் ரைஸ் பேக் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. வத்தல் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கஞ்சியை நம்ம ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும். சின்ன கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு வரணும். கஞ்சி வத்தலை இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் போடுறதுனால வத்தல் சீக்கிரமாகவும் காயும். அதே நேரத்தில் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா 2 நாள் வெயிலில் காய வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா காஞ்ச பிறகு 2 நாள் ஆன பிறகு எடுத்திங்கன்னா ஈஸியாக இந்த மாதிரி வந்துடும். நம்ம ரொம்ப கஷ்டமே பட தேவையில்லை. திருப்பி போட்ட கஞ்சி வத்தலை நல்லா ஒரு 2 நாளைக்கு வெயிலில் காய வச்சோம்னா இந்த பச்சரிசி ஜவ்வரிசி கஞ்சி வத்தல் 2 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக கிளாஸியாக இருக்கும். இப்போ ஒரு கடாயை மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கணும். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க வத்தலை எண்ணெயில் சேர்த்தோன்னா எவ்வளோ அழகாக பொரிஞ்சு வருதுன்ட்டு. இந்த வத்தல் கூட கொஞ்சமாக மிளகாத்தூள், சாட் மசாலா, உப்பு, சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம குட்டீஸ்க்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தோம்னா கடையில் வாங்கின மாதிரியே டேஸ்ட் இருக்கும். நம்ம குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. க்ரன்ச்சி அண்ட் கிளாஸி பச்சரிசி கஞ்சி வத்தல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறந்துடாமல் சரஸ் டெலிஷியஸ் ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு ஹெல்தியான ரெசிபியில் சந்திப்போம். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி.